நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேணாம் இல்ல, நாங்க 2 பேருமே போயிடுறோம். நானும் பிரசாதம் போயிடுறோம். நீ உன் லட்சியத்தோடய வாழ்ந்துக்க, நான் என் மாப்பிள்ளையோட வாழ்ந்துக்கிறேன். வாடா போலாம். ஓஹோ, போறீங்களா? போங்க, நீங்க போங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல. என்னோட அவமான சின்ன ஒண்ணு இருக்கு. அத நீங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. வா, வாடா. எங்கம்மா? அம்மா, அம்மா, யாரோட வீடுன்னு தெரியுதா உனக்கு? சாரதா இல்ல, ஒரு அவமான சின்ன இருக்குன்னு சொன்னேனே, இதா பாரு, நல்லா பாரு. பாத்துட்டியா? பாத்துட்டல, போ. எங்க போணுமோ போ. அந்த சாரதா கூடவே போ. அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. போ. ஆனா ஒண்ணு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டை எனக்கு மீட்டு கொடுக்கறேன், இதுல என்ன ராணி மாதிரி உட்கார வைக்கிறேன்னு சொன்னியே, மறந்துட்டல்ல? மறந்துட்டல்ல? நீ மறந்திருப்ப, நீ மறந்திருப்ப. இதே வீட்டு வாசல் முன்னாடி எனக்காக மண்ணெண்ணெய் ஊத்தி தற்கொலை பண்ணிக்க போனவன் நீ. இப்ப மாறிட்டல்ல? பாப்பா, நீ பேசாத, வாய் மூடு. நீ பேசாத. சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்த நீ இப்ப அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறல்ல? போ, அவன் கூடயே போ. இக்கடோ கேட்டு போங்க. நான் இந்த வீட்டு முன்னாடி தற்கொலை பண்ணிட்டு சாவுறேன். அதுக்கப்புறமா நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன தூக்கி வளர்த்த நீயே தூக்கி போட்டுரு. பாப்பா, ஏன் அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறம்மா? பிரசாத் யாரு? உன் புள்ள. அவன் மனசு உடஞ்ச கூடாதானமா அப்படி சொன்னம்மா. நானும் பிரசாதம் இந்த வீடை மட்டும் இல்ல, நடந்த எதையுமே நாங்க மறக்கலம்மா. நீதாம்மா எங்களை புரிஞ்சுக்கல. நீ அவனை சப்போர்ட் பண்ணி பேசாத. நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அநியமா நினைக்க ஆரம்பிச்சிட்டல. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு வெளில போறேன்னு சொன்னல. போ போ. பாப்பா, நீ வேற மாப்பிள்ள வேற, நான் என்னைக்குமா நினைச்சிருக்கேன். அம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதாம்மா, தப்புதான். உங்க பிரசாத் எதையும் மறக்கலம்மா. இந்த வீடு உங்க வீடுமா. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இதே வீட்டுல உங்களை ராணி மாதிரி நான் உட்கார வைப்பேம்மா. நான் உங்க புள்ளம்மா. உங்களை விட்டு நான் எங்க போவேன்? எங்க போக முடியும்? நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருக்கமா. மறுபடியும் சொல்றேன், நான் எதையும் மறக்கல. உங்க பிரசாத் எதையும் மறக்க மாட்டான். இந்த வீடு எங்க அம்மாவோட வீடு. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா, வாங்கம்மா. நண்பர்களே, நம் எதிரிகளின் பார்வையில்
நாம் மதிப்பிழந்து போய்விடக்கூடாது. அவர்கள் நம்மை பார்த்து போடும் கூக்குரலில் நாம் அடங்கி போய்விடக்கூடாது. அவர்களின் பொய்யான வார்த்தைகளினாலும் கேலி பேச்சுகளினாலும் நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. அவர்கள் நமக்கு செய்யும் கொடுமைகளுக்கு நாம் பயப்படக்கூடாது. அவர்கள் பேசும் ஆசை வார்த்தைகளினால் நாம் மயங்கி போய்விடுவோம் என்று அவர்கள் நம்மை பார்த்து எடை போடும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. எதிரிகளை சந்தித்து பேச நாம் தயங்கவே கூடாது. வணக்கம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு யாரை பார்க்கணும்? பாப்பா, இந்த பெரியவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் பாப்பா. எங்க எடுத்து பாக்கு வியாபாரி ஐயா, நீங்க பொட்டலம் பார்க்க வைக்கிறவர் தானே? உங்களை பார்த்தவன கண்டுபிடிச்ச பாருங்க. எங்க எண்ணெய் ஆச்சு வியாபாரம் நஷ்டமாயி ஆசிரமத்தை சேர்த்துட்டீங்களா? பாவம், யார் விதி யாரால ஷேர் மாற்ற முடியும் சொல்லுங்க. சாத்தானோட பயணம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத இப்பதான் நேர்ல பார்க்கறேன். கடவுள் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாத வயசானவங்கலாம் இங்கே அடைக்கலம் தராங்க போட்டுருக்கு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் ராமாப்பிள்ள தான் தலைவராக இருப்பார் நினைக்கிறேன். பாப்பா, வேற யாரோ தலைமைச் சேர்ல உட்காந்துருக்காங்க. பாப்பா, அந்த தாத்தா நீ பார்த்துருக்கியா? நட்டும் உருண்டை உலகமும் உருண்டைன்னு சொல்ல தாத்தா உட்காந்துருக்காரு. கீழே ராமாப்பிள்ள உட்காந்துருக்கு. அசிஸ்டன்ட் போல் இருக்கு. ராமு, அவங்க உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்க நான் விரும்பல. இப்பத்தானே சொன்னேன், எதிரிகளை சந்திக்க நம்ம தயங்கக்கூடாதுன்னு. போங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். என்னங்க ராமு மாப்பிள்ள, வேலை வெட்டி இல்லாத வயசானவங்கெல்லாம் ஒரு தலைவன், அவங்க நீங்க அசிஸ்டன்ட், லட்டு அசிஸ்டன்ட், இதெல்லாம் ஒரு பொழப்புங்களா? நீங்க கேலி பண்றதுனாலயோ கிண்டல் பண்றதுனாலயோ அவமானமா நினைச்சு தற்கொலை பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உங்க வேலை. பாப்பா, நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் யார் நியூஸ் தராங்க? உன்னை கிண்டல் பண்றாரு பாப்பா. இந்த நாடகத்தை துவக்கி வச்சது நீதான். இப்போ நிம்மதியா ஆசிரமத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? இத பாரு, சாரதா என் விஷயத்துல அளவுக்கு அதிகமா தலையிடுறா. உடனே அவளை நிறுத்த சொல்லு. இல்ல நான் உனக்கு சொந்தமான வேலு போ. பரவாயில்ல சொல்லு பாப்பா. பிரசாத் உயிரோட இருக்க மாட்டான்.
சீனு சீனு டேய் நில்லுடா சீனு. கையை விடுங்கம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஏ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களா? எதுக்குமா எப்போ எடுத்தாலும் கோவப்படுறீங்க? பிரசாதும் அம்மாவும் அன்னைக்கே பேசியிருந்தாங்கன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி நம்ம 2 குடும்பம் ஒன்றா இருக்கும். உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. சரி, நான் கிளம்புறேம்மா. எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் என்னை வெறுக்கிறல்ல? பரவாயில்ல, நான் வரேன். அம்மா, யார் உங்களை வெறுத்து ஒதுக்குனாலும் என்னோட அன்பு ஆதரவு எப்போ உங்களுக்கு உண்டுமா? அப்போ நீ என் மேல அன்பு வச்சிருக்கல்ல? கெட்டவங்க திருந்தணும்னா அன்பு ஆதரவும் கொடுக்கணும்னு எங்கள் அம்மா அடிக்க ஒரு தடவை சொல்லுவாங்க. நான் கெட்டவளா? இல்லைம்மா, தெரியாம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்றீங்க, திருத்திக்குங்க. சீனு, நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியா? ம், என்னை பார்த்த உடனே ஓட மாட்டேல்ல? மாட்டேம்மா. நான் வரேன். சரிம்மா. நில்றா. ஏன்டா எங்க பாப்பாவை பார்த்து அம்மானு கூப்பிட்ட? உன்ன மாதிரி ரோட்ல போறவர அனாதைக்கெல்லாம் எங்க பாப்பா அம்மா இல்லடா. என் மாப்பிள்ளை பிரசாதுக்கு மட்டும்தான் அம்மா. வேலு, வாயை மூடிக்கிட்டு வா, போலாம். நீ போ பாப்பா. வேலு. அம்மா, நீங்க கிளம்புங்கம்மா. நான் வேலு மாமாட்ட பேசிட்டு கிளம்புறேன். சரி, மறந்துடாத என்ன? சரிம்மா. சீக்கிரம் வா. ஆ. ஏன்டா சீனிவாசா, உங்க சாரதாம்மா தான் நல்லா வசதி ஆயிடுச்சே. உன்னை ஏன்டா தேய்ச்சிக்கிட்டே நடந்து வர? உங்க அம்மா கிட்ட சொல்லி 3 சக்கர வண்டி வாங்கி வச்சுக்க. இப்போ மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பதிலாடி வேகமாவே போலாண்டா. அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தர சொல்றேன். டேய், எனக்காவது அரை கால் தாண்டா வீக்கு, உனக்கு 2 கால்மே வீக்கு. இந்த வேலுமணி நடைய பார்த்தா கிண்டல் பண்ற. ஊர் உலகத்தை கேட்டுப்பார், குறிப்பா ஆஸ்டின் நகர் வாழ் மக்களை கேட்டுப்பார். வேலுமணி நட ராஜ நடன்னு சொல்லுவாங்கடா, புரியாத பயல. உன் அப்புறம் பாத்துக்கிறேன். எங்கம்மா போயிருந்தீங்க? வீடு முழுக்க தேடி பார்த்தேன், உங்களையும் காணும், மாமாவையும் காணும். சொல்லுங்கம்மா. மனசுல நிம்மதி இல்ல. யார பார்த்தா பதில் கிடைக்குமோ அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. ஒண்ணுடா மாப்பிள்ள, நான் பாட்டு சாப்பிட்டே இருந்தேன். அங்கே பாப்பா வந்து வேலு வண்டி எடுன்னு சொல்லிச்சு. நான் வண்டி எடுத்து போயிட்டே இருந்தேன்டா. ரொம்ப தூரம் போனேன்டா. போனா ஒரு ஆசிரமம் வந்துச்சுடா. அந்த ஆசிரமத்தில் நம்ம ராம மாப்பிள்ள இருக்காண்டா. சரி, அப்பயும் போல பாப்பா கிண்டல் பண்ண போதுன்னு நினச்சிட்டு நான் கிண்டலை ஸ்டார்ட் பண்ணேன். திடீர்னு பாப்பா என் பக்கம் திரும்பி, வேலு தள்ளி போய் நில்லுன்னு அந்த ஆள் இருக்கேன்னு அவமானப்படுத்துச்சுடா. நான் தள்ளி போய் நின்னா பாப்பா ராம மாப்பிள்ள கிட்ட குசு 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 குசுன்னு பேசுடா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என் காதல கேட்கல. பாப்பா என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமாப்பா அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஸ்டன் ஆயிட்டான்டா. பாப்பா மட்டும் அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்ததுடா. டே மாப்பிள்ளை, நமக்கெல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இந்த ராமாப்பிள்ளை கிட்டேயும் பாப்பா கிட்டேயும் மாட்டிக்கிட்டு இருக்கடா. இந்த குழப்பத்திலேயே மறுபடியும் நான் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன்னா, வரும்போது ரோட்டு ஓரம் அந்த சீனிவாசல்ல நொண்டி பையன் டொக்கு டொக்குன்னு போயிட்டு இருந்தான். பாப்பா வண்டி விட்டு இறங்கி அவன் கிட்ட போய் பேசிச்சு. அவன் பாப்பா பார்த்தாலும் பயந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு போனான்டா. பாப்பா உடலை விரட்டி போய் அவனை பேசுடா. பாப்பா மிந்தி மாதிரி இல்லடா, எக்கச்சக்கமான மாற்றம். ஒருவேளை உங்க அம்மாவுக்கு சித்த பெருமா பிடிச்சிருக்குமோ? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? டேய் மாப்பிள்ளை, உனக்கு விஷயம் தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் பாப்பா ரூமுக்குள்ள பீரோக்குள்ள இருக்கிறதா மஞ்ச ஃபைல் தான்டா. விடமாட்டேன் மாப்பிள்ள. அந்த மஞ்ச ஃபைலை திருடி அந்த ஃபைல் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தாதான் என் தலை வெடிக்காம இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க என்னாகும் தெரியும்ல?
பேசாம ஆபீஸ் வந்து சேருங்க மாமா வாங்க. அட போடா, நீ என்னடா என்ன படைச்ச அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த மஞ்ச ஃபைல் திருட்ட ஒழிக்க முடியாது. இந்த திருட்டுக்கு பேர் ஆபரேஷன் yellow ஃபைல். பொது ஜனங்களே கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் இந்த வேல்மணி அந்த மஞ்ச ஃபைலை தேடி அது என்ன இருக்கு படிச்சு பார்த்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் இமெயில் நான் அனுப்புறேன். சீக்கிரம் லேட் ஆகுது. சார் நீ கிளம்பு. குட் மார்னிங் சார். என்ன மிஸ்டர் தியாகராஜன் 6 மணிக்கு வர சொன்னா இப்போ வரீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. சார் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சார். சரி இந்தாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நேரா ஸ்டார்டிங் ரோட்ல பூந்து போயிடுங்க. சரி சார். சார் அது ஒன்வே சார், சுத்தி தான் சார். பரவாயில்ல போங்க சார். போன போலீஸ்காரருக்கு ஃபைன் கட்டணும் சார். 500 ரூபாய் ஃபைன் தானே, 4 கோடி ரூபாய் ஆர்டர். போங்க. மார்னிங். ஓகே சார். மார்னிங் மேடம். என்ன யோகி, என்னாச்சு? இன்னுமா போல? பயஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நேத்தே பையருக்கு இன்வாய்ஸ் அமிச்சிட்டேன், நீங்க போங்க மேடம். என்ன இப்படி இருக்கீங்க? நைட்ல இருந்து இங்க தான் இருக்கேன். குளிக்கலையா? டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், போங்க மேடம். ஹலோ. எஸ் மேடம். யோகி வந்துட்டாரா? இல்ல மேடம். சரி, ஷிப்பன் போச்சுன்னு தெரியுமா? தெரியாது மேடம். தெரியாதா? சரி வைங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஷிப்பன் போயிடுச்சா? அமிச்சிட்டேன் மேடம். எப்படி? ஒரு கஸ்டம் ஆஃபீஸரை மீட் பண்ணேன். இந்த ஷிப்மெண்ட் போறதுல 700 பேரோட வாழ்க்கை இருக்குன்னு சொன்னேன். அவர் ஹெல்ப் பண்ணார், அமிச்சிட்டேன் மேடம். எப்படி அனுப்புறீங்க யோகி? அவர் மூலமா கூலிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அமிச்சிட்டேன் மேடம். அவருக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? ஒரு பைசா கூட வாங்கல மேடம். அவங்களும் மனுஷங்க தானே, 700 பேரோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மேடம். இனிமேயாவது இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் பிரசாத் பிரபாவதியோட மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் மேடம். இனிமேல் அது கண்டிப்பாக நடக்காது மேடம். கட்டிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். யோகி தேங்க்ஸ். எதுக்கு மேடம் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? என்னைக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. வரேன் மேடம். யோகி உட்காருங்க. யோகி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். சொல்லுங்க மேடம். சீனு இருக்கானே, அவனுக்கு எந்த குறையும் தெரியாம நல்லபடியா வளர்த்துருக்கேன். அவனை நாளைக்கு கட்டிக்க போற பொண்ணு, அவனை நல்லபடியா பார்த்துக்கணும். அவனுடைய குறைய குத்தி காட்டாம இருக்கணும். முக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அதனால அவனை விரும்புற பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். யார் பொண்ணு மேடம்? சக்தி. சக்தி சார் ஒத்துக்கணுமே மேடம்? ஏன் அவரையும் ஒத்துக்க மாட்டாரு? சக்திக்கு என்ன குறைச்சல்? யோகி, நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம உறவு நிலைச்சிருக்கணும் யோகி. அதனால நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சக்திக்கு தெரிஞ்சா என்னை விட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா மேடம். நான் கொடுத்த வாக்குல இருந்து மீற மாட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். தெரியும் மேடம்.
அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம். ராமு, காலையில இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க? ராத்திரி கூட தூங்கல போல இருக்கு. ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. என்னாச்சு ராமு? ராமு, என்னாச்சு சொல்லுப்பா. சொல்லுப்பா. மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. ராத்திரியெல்லாம் கண்ணையும் மூட முடியல. நிம்மதி தேடி இங்க வந்தேன். இங்க நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. எங்க போறதுன்னே தெரியல. ராமு, ஒரு துறவி கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப வெகு தூரத்துல ஒரு பெரியவர் கடலுக்கும் கரைக்குமா ஓடி ஓடி ஏதோ செய்துகிட்டு இருந்தார். கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பெரியவர் ஒரு கோலையை வச்சு தண்ணி எடுத்து கரையில கொட்டிக்கிட்டு இருந்தார். இவர் அவர்கிட்ட ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டபோது அந்த மீனவ பெரியவர் சொன்னாரு, என்னுடைய மகன் இந்த கடல்ல மீன் பிடிக்க போன போது இறந்து போயிட்டான். அவனுடைய சடலம் கூட எனக்கு கிடைக்கல. அந்த சடலத்தை வச்சுதான் ஈமச்சடங்குகளை அவனுக்கு செய்யணும். இந்த கடல் தண்ணி எடுத்து கரையில ஊத்துனா கடல் வத்தி போகும். கடல் வத்திட்டா என் மகனோட சடலம் கிடைச்சிடும். அந்த சடலம் கிடைச்சு அதுக்கு நான் ஈமக்கடன் செய்தா என்னுடைய கவலையெல்லாம் மறைஞ்சு போகும் அப்படின்னு சொன்னாராம். அந்த பெரியவரோட அறியாம தான் உன் உள்ளம் பூரா வியாபிச்சிருக்கு. உன் மனசு முழுக்க கடலளவு கவலை இருக்கிறதா நினைக்கிற. அதை இறைச்சி வெளியில ஊத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ற. ராமு, நிம்மதிங்கிறது வெளியில இல்லப்பா, உன் மனசுக்குள்ளேயே இருக்கு. இன்பமும் துன்பமும் மனதால ஏற்படுறதுதான். கடவுள் மேல பாரத்தை போட்டு அவரை வேண்டிக்கிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். புரிஞ்சுக்க. கவரிக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தொடச்சிட்டு இருக்கேன். ஆமா, தாத்தா எங்க போயிருக்காரு? தாத்தா எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு. ஓ. ஏய், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன சொல்லு. நாளைக்கு நம்ம கிருஷ்ணாக்கு திதி. அதனால ஐயர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து தரியா? கிருஷ்ணாக்கு திதி ஐயர்கிட்ட சொல்லி பூஜை சாமான் வாங்கிட்டு வரணும். ஏன்? கிருஷ்ணாக்கு திதி பண்ணா அவர் பையன் பிரசாத் இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு நாம அவருக்கு திதி பண்ணிட்டு இருக்கணும்? ஏன்டா அப்படிலாம் பேசுற? நம்ம அப்பா இருந்த வரைக்கும் சீனுவை வச்சு கிருஷ்ணாக்கு திதி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ நம்ம அப்பா நம்ம கூட இல்ல. அப்ப நாம தானடா செய்யணும். ப்ளீஸ். சரி சரி, வாங்கிட்டு வரேன். சரி, அப்ப இதை கொண்டு போய் செவத்துல மாட்டிடுறியா? இந்தா. கோல்ட் ஃப்ரேமிங். போட்டோலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ள இருக்க ஆள் தான் சரியில்லை. என்ன பேசுற? இல்ல, கோல்ட் ஃப்ரேம் போட்டோலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ள இருக்க ஆள் தான் சரியில்லைன்னு சொன்னேன். இந்த மாதிரி அப்பா பத்தி பேசிட்டு இருந்த சித்தி வந்தோட சொல்லிடுவேன். சொல்லு. எனக்கு என்ன பயமா? அப்பாவை இருந்து இவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு எல்லாம் செஞ்சு சித்தி தானே. அப்பா இவர் வேஸ்ட் தானே. உனக்கு வாய் ரொம்ப நீண்டு போச்சு. குடுறா, போட்டோ கூட நானே மாட்டிக்கிறேன். நான் மாட்டேன். குடுடா. அப்பா பத்தி தப்பா பேசி நீ ஒண்ணு மாட்டிக்கவே. நான் மாட்டேன்னு சொல்றேன். நானே மாட்டிக்கிறேன் சொல்றேன். பாவி, அப்பா போட்டோ போட்டு உடைச்சியடா. ஐயோ, அப்பாவுக்கு ஏதோ ஆக போகுது. கண்ணாடி தானே உடைச்சிருக்க. என்ன ஏன் அழுவுற? பாருங்க சித்தி, அப்பாவோட போட்டோ இந்த நாய் உடைச்சிருச்சு. ஏன்டா அப்படி பண்ண? அது ஒண்ணுல சித்தி, அப்பா போட்டோவை நான் மாட்டேன்னு சொன்னேன், அக்கா இல்ல நான் மாட்டேன்னாங்க. அது பிடிச்சு எடுத்துட்டு இருக்கும்போது கை தவறி விழுந்து உடஞ்சிச்சு. இப்ப போய் சொல்றான் சித்தி. அப்பா பத்தி தப்பு தப்பா பேசி போட்டோவே உடைச்சிட்டான். அவருக்கு ஏதோ ஆக போகுது. விடுமா, போட்டோ தானே உடைஞ்சது, அது உடைஞ்சா ஒன்றும் ஆகாது. டேய்,
நீ என்ன இங்க பண்ற? கிளினிக் போல? ஆமா, நான் எப்போ வந்தாலும் ஏன் இங்க வந்தா கிளினிக் போலாம் ஏதாவது கேட்டுட்டாருங்க. நான் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஒரு போட்டோ ஒடிச்சு போச்சு. அவருக்கு ஏதோ ஆக போகுது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரி, நாளைக்கு காலையில ஆசிரமத்துக்கு போய் அப்பாவை பார்க்கலாம். நான் வரல. ஏன்? நாளைக்கு நம்ம கிருஷ்ணாக்கு திதி. நான் இங்கே இருக்கேன். சரி யோகி, நாளைக்கு காலையில வந்துடுங்க, போயிடலாம். சரி மேடம். எதுக்கு போறீங்க? ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக போறேன். நல்ல விஷயமா? சீனோட கல்யாண விஷயம். நம்ம சக்தி தானே பொண்ணு. ஆமா. காசுமாவா தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அந்த சேட்டு பையலுக்கு விக்க பார்த்த நாய் தானடா நீ. எந்திரிச்சு போ நாயே. ஏம்மா என்னம்மா நீ பெத்த பிள்ளைய வெளியே போக சொல்றேன், நான் எங்கம்மா போவேன்? ஆமா பெத்துக்கிறேன் பாரு, தடி மாட்டுங்களாட்ட 2 கட்டினவனே என்ன உட்கார வச்சு கஞ்சி ஊத்த துப்பு இல்லை. பெத்து போட்ட நாய்ங்க நீங்க 2 பேரும் என்னை காப்பாற்ற வழி இல்லை. நான் செத்து போனா கூட என்னை தூக்கி போட மாட்டீங்கடா. என் தலைமாட்டில் ஏதானா துட்டு வச்சுக்கிறான்னு பீராஞ்சிக்கு நிற்பீங்க. ஏந்திரி, என் மருமக சுவேதா வர நேரம் ஆச்சு. ஏந்திரிச்சு வெளியே போடா போ. அம்மா நான் சொல்றத கேளுமா. ஏந்திரி போ இங்கேருந்து. அம்மா நான் சொல்றத கேளுமா, நான் எங்கம்மா போவேன்? உன் கையிலையும் காசு இல்லாம நான் என்னம்மா நீ போடாங்கிற? பிளாட்ஃபார்ம்ல படுத்து கட்டின போலீஸ்காரன் வந்து இட்டுன்னு போயிட்டான் தெரியுமா? ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். ஏமா ஸ்டேஷன்ல இருந்து வரேங்கிற, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தம் இல்ல, நீ ஜெயிலே கிடந்து சாவு. போடா போடா எந்திரிச்சு. ஏம்மா நான் சொல்றத கேளுமா. அவங்க சொல்றத நீ முதல்ல கேளு. எங்க வந்த என் பொண்டாட்டி வைக்கிறதுக்கா? தம்பி நான் சொல்றத கேளு. நிறுத்து. இன்னொரு தடவை இந்த பக்கம் பார்த்தமான வெட்டி போட்டுருவேன். போ. இல்ல தம்பி நான் சொல்றத கேட்கறதுக்குள்ள புடிச்சு தள்ளி. மா ஸ்வேதா எங்கம்மா? ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? ஐயா பொண்ணு தானே கேட்டுக்கிறேன், எங்கம்மா அவ? ஐயா பொண்ணு தானே கேட்டுக்கிறாங்க, எங்கம்மா ஸ்வேதா? தாடா போயிது போனா குச்சின்னு வந்து நிக்கிற நாய் நீயே. இப்ப பஞ்சாயத்து பத்தி கேட்டுக்கிறியா? ஐயா அம்மா இது என்ன கையில பூ போட்டலாம்? பூச்சா எதனா செட்டப் பண்ணிக்கிறியா? அம்மா இது ஸ்வேதாக்கு பூ ஸ்வீட்டும் வேணுந்தேன். என்னம்மா இன்னும் என்ன தப்பா நினச்சுனுக்கிற? சேவைக்காக வாழறவரை நினைச்சு உங்க தேவைக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். உங்க சேவையெல்லாம் படத்துக்காகன்னு தெரியாம சேவைக்கு வாழ்ந்த என் மனச உங்க சேவை மனப்பான்மைக்கு பறி கொடுத்த. உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சும் உங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கையில
அவமானம். உங்களால எனக்கும் எந்த சந்தோஷமும் இல்லை. உங்களை திருத்தி என் சித்தியை சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியல. இனிமே நான் உங்களோட வாழ விரும்பல. யாராலும் வாழவும் முடியாது. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். பொண்டாட்டி நகையெல்லாம் கொண்டுகிட்டு போய் அடமானம் வச்சு குடிச்சின்னு வர நாதாரி நீ திருந்திக்கினா நம்ப சொல்லுறியா? நிறுத்து. ரொம்ப தெரியுமா உனக்கு? நானே அவட்ட போய் நகை கேட்டேன், அவ்வளோதானே கொடுத்தா. எடுத்துன்னு போய் குடிச்சாங்களாமே, எடுத்துன்னு போய் அடகடில் வச்சேன். அவன் கொடுத்த படத்தில் இந்த மொசைக் மிஷின் சொல்லியிருந்தால அது வாங்கினேன். அங்கங்கே சுற்றி ஆர்டர் பிடிச்சி இதோ அட்வான்ஸு பணம். அந்த ஆர்டரில் வந்து அட்வான்ஸ் பணமா இது மட்டும் இல்லை, அந்த அடகடில் வச்சேன்னு சொன்னீங்களே அந்த வலையிலையும் மூட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நகையை மூட்டலான்னு பார்த்தா ஒரு மனுஷன் திருந்த மாட்டான். திருந்தனா கொஞ்சம் நம்புங்க என்ன? கண்ணா, நீ திருந்திக்கினியா ராசா? நீ சொல்றதெல்லாம் மெய்யா? இந்த பாரு, உன் பஞ்சாதி ஸ்வேதா உள்ளதாங்கிறா. நீ திருந்திக்கினேன்னு சொன்னா அவ சந்தோஷப்பட்டுப்பா. போ ராசா, போ. இருக்கிறாளா? இதை சொல்றதுக்குள்ள போலீஸ்கார மாதிரி விசாரிச்சுன்னுக்கிறிய. மறந்துட்டேன் பார். இந்தா தில் படத்துக்கு 2 டிக்கெட்டு. எங்க அவன் புடிச்சேன் சொட்டத்தலையன், அவனையும் கூட்டின்னு போ. என்னது டிக்கெட்டா புக் பண்ணி வந்துக்கிறா? ஐயா, எங்க மேலதான் உனக்கு எவ்வளோ பாசங்க. ஐயா, அந்த மாதிரிலாம் பாசம் எதுவும் இல்ல, தொந்தரவா இருப்பீங்களேன்னு வாங்கி கொடுத்தேன். போ. நான் பெருசு ஐயா, இங்க பாரு, என்னமோ சொல்லிக்கினியா என் பையன் திருந்த மாட்டான்னு பாரு. எங்களுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வந்துக்கிறான். ஸ்வேதா, 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 அக்கா சாந்திகா. என்ன? ஸ்வேதா வந்துட்டாளா? உள்ளாரதான் போனா. அப்படியா? ட்ரெஸ் மாத்துறதுக்கு அவ்வளவு நேரம்? ஸ்வேதா, 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 இதை கொஞ்சம் பிடிங்க. ஸ்வேதா, 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 கதவு தர. ஸ்வேதா, கதவு தர. ஸ்வேதா, 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 கதவு தர. ஸ்வேதா, ஸ்வேதா, சத்யாக்கா, ஸ்வேதா, என்ன விடுங்க. என்ன ஸ்வேதா இது? என்ன விடுங்க. ஏய் இது ஒரு முடிவு வந்த. சாகணும். இல்ல ஸ்வேதா, இல்ல நான் புத்தி மாதிரி இல்ல ஸ்வேதா. இவ நான் ரொம்ப நியாயமா ஒழுங்கா சமாளிச்சேன். இவ ஓ வளையல் துவால் ஸ்வேதா, ஒவ்வொரு உலகதா ஸ்வேதா வாழ்ந்து வர. ஏன் ஸ்வேதா அப்படி பண்ற? நான் நல்லவனா மாறுது யாரும் நம்ப மாட்டீங்களா? ஏன் ஸ்வேதா இப்படி இருக்கீங்க? புத்தி மாதிரி கிடையாது ஸ்வேதா. நம்ம ஸ்வேதா நான் புத்தி மாதிரி இல்ல. ரொம்ப நாணயமா இருக்கிற முயற்சி பண்ற ஸ்வேதா. என்ன நம்ப ஸ்வேதா. ப்ளீஸ் இந்த மாதிரி நிறைய விட்டுட்டு போக முயற்சி பண்ணாத ஸ்வேதா. ப்ளீஸ் ஸ்வேதா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாத ஸ்வேதா. காவேரி, போயிட்டு வரேன். சீனு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம மாமல்ல மார்க்கெட்ல ஒரு கட்டு கீரையும் கொஞ்சம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வரியா? வெண்டைக்காவா பார்த்து பிஞ்சா வாங்கிட்டு வரணும். போ காவேரி, டெய்லி அங்கே வாங்க போனால் அங்கே இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, பொண்டாட்டியா வாங்கிட்டு போகிறேன்னு. கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆஸ் யூஷுவல் உன் கவிதை எடுத்து விடு, எல்லாம் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. அப்புறம் நமக்கு தான் லாபம். எல்லா காயும் அள்ளி போட்டு வந்துரு. நீ ஒருத்தி தான் பாக்கி இருந்த. என்ன அந்த கவிதைக்கருக்கு என்ன சொல்லிட்டு போறா? அவனை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா தாத்தா? இந்தாம்மா காவேரி, இதை வாங்கிக்க. அப்பா,
கிட்ட வராதீங்க, ஒரே வேர்வை நாத்தம். தண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் கரண்ட் பில் கட்டணும் தாத்தா. கடைசி நாள் கட்டலனா கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிடுவான். காவேரி போயிட்டு வரேன். சரி சித்தி. எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்த எனக்கு கொடுக்கலையா? நீங்க இப்படியே போயிட்டு சந்தோஷமா திரும்பி வந்தா அதுவே எனக்கு போதும். அப்பா கிளவி ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி வாங்க. காவேரி. சித்தி. என்ன ஒரு வாரத்துல காவேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, எந்த தகவலும் இல்ல, என்னாச்சு? சொல்லுங்க. எங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க. எதுக்கு? காவேரிய நம்ம வீட்டுக்கு கூட்டு வரலான்னு சொன்னேன், அதான் அப்படி பண்ணிட்டாங்க. நீங்க எதுக்காக காவேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க? தனி கொடுத்துடும் போறேன்னு சொல்லிருக்கலாம்ல. வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொன்னதுக்கே தற்கொலை முயற்சி பண்ணவங்க நான் தனி கொடுத்துடும் போறேன்னு சொன்னா நிச்சயமா செத்தே போயிடுவாங்க. அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டதால அவரும் பயந்துட்டாரு. காவேரியை கூட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாதவன். இட்ஸ் நாட் நைஸ். என்ன அப்படி பேசுறீங்க? உங்க அப்பா அம்மா தான் முக்கியமா? உங்க பொண்டாட்டி காவேரி அவ முக்கியம் இல்லையா? எதுக்காக உங்களை மாதிரி பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? உங்க அம்மா எதுக்காக இப்படி பண்ணாங்க? பேசாம வீட்டுல வச்சிருக்க வேண்டியதானே? இது பாருங்க, உங்களுக்கு எப்படி உங்க அப்பா அம்மா முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் இவளை தனி கொடுத்துற கொண்டு போய் வைக்கிறதுக்கு வழியை பாருங்க. இனிமே இந்த விஷயத்தை பத்தி நான் பேச மாட்டேன். உங்க வைஃப் கிட்ட நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா கூட என்ன கூட்டிட்டு வர வேணும்னு சொல்லிட்டாருல்ல? கடைசி வரைக்கும் என்ன எங்க இருந்து கூட்டின்னு போக மாட்டீங்களா? என்னடா மாதவா, தலையில கை வச்சுன்னு டென்ஷனா உட்காந்துருக்க? அப்பா, இனிமே என்னால் ஆபீஸ் போக முடியாது. நாளையில இருந்து நான் ஆபீஸ் போக போறது இல்ல. என்னடா சொல்ற? என்ன ஆச்சு? என்னால ஆபீஸ் போக முடியாது. இப்படி ஆபீஸ் போக மாட்டேன்னு மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது சொல்லு. என்னால இதுக்கு மேல அவமானப்பட முடியல. இது வரைக்கும் என்னை பத்தி மறவா பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாதவன், அப்படி செவுத்துல எழுதுனவன், பாத்ரூம் கதவுல எழுதுனவன், இப்ப நேரடியாக எழுத ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஒரு பொம்பளை என் டேபிள் எழுதி வச்சிருக்கா, பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியாதவன் இவன் அப்படின்லாம். என்னால ஆபீஸ் போக முடியாது. சத்தியமா நாளையில இருந்து ஆபீஸ் போக போறது இல்ல.
டேய் 1000 பேர் 1000 சொல்லுவா, இதெல்லாம் நம்ம கேட்டு இருந்தா நடக்குமாடா? வாழ்க்கையில முடியாதுப்பா, என்னால ஆபீஸ் போக முடியாதுப்பா நாள்ல இருந்து. என்னன்னா ஆபீஸ்ல இருந்து வந்த பையன்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனை. உன் பிரச்சனை தாங்க முடியாம அவன் அவஸ்தைப்பட்டு இருக்கான். ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறேன்? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? இனிமே நீ என்ன பண்ணணும்? நான் காவேரி இந்த ஆத்துக்கு அழைச்சிட்டு வர போறேன். காவிரி நீ அழைச்சிட்டு வரப்படாது. அழைச்சிட்டு தான் வருவேன். நீ அழைச்சிட்டு வந்தா நான் தற்கொலை படிப்பேன். அத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. எனக்கு இனிமே காவேரி தான் முக்கியம். வாய் மூடி பேசாம இருக்கியா? காவேரி இதனால போதும். நீ அவன் ஒண்ணா சேர்ந்து அவன் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டாமா? அவன் வாழ்க்கையை அவன் பார்க்க வேண்டாமா? அவன் சொல்றத கேளு. நீ பேசிட்டு இருந்தா தேவையில்லாம அவன் வாழ்க்கையை குடிச்சு வராங்க. இது அவள நல்லா இல்ல. சொல்றத கேளு. வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு முடியாது. இது வரைக்கும் சொல்றத கேளு. அவமானலாம் போதும். வேண்டாம். தேவையில்லை. வாழ்க்கை ஒண்ணு இல்லாம குடிச்சு வரா போய்டும். போதும் நிறுத்துங்க. நான் சொல்றது தான் கொஞ்சம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.